வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் மரண தண்டனைக்கான குற்றச்சாட்டு பதியப்படும். ஈரான் அட்டர்னி ஜெனரல் முகமது அசாத் எச்சரிக்கை. முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இந்திய நட்சத்திர வீரர்களான ரோகோ மீது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அருணா தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்பு கூட்டம் முடிந்தவுடன் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் சேர்ந்திருக்கிறது என்றும் இதனை சந்திக்க திமுக கூட்டணி தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வராததற்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். பின்னர் எங்களை பொறுத்தவரை பாஜக நாங்கள் சொல்வதை கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள்கள் வேறு யாரும் கிடையாது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம் என விமர்சித்தார். தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் ஓய்வூதிய திட்டம் குறித்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று திமுக அரசு அறிவித்துள்ளது என்றார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களிடம் இருந்து மாதந்தோறும் 10% பிடித்தம் செய்யப்படுவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் அப்பட்டமான நகல் என குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் இனிப்பு என்ற பெயரில் பொய்யை மூடி மறைத்த சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். போராட்டத்தில் பங்கேற்கும் யாராக இருந்தாலும் மரண தண்டனைக்கான குற்றச்சாட்டு பதியப்படும் என ஈரான் அட்டர்னி ஜெனரல் முகமது அசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய நாணயமான ரியால் அமெரிக்கா டாலருக்கு எதிராக மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடை, பணவீக்கம், சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விலை மாற்றம் ஆகியவையே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக உள்ளது. இதனால் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த மக்கள் மற்றும் வியாபாரிகள் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல் வெடித்த நிலையில் வன்முறைகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஈரான் அட்டர்னி ஜெனரல் முகமது அசாத் இது குறித்து பேசிய போது, போராட்டத்தில் பங்கேற்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் எதிரியாக பரிசீலனை செய்யப்படுவார்கள் என்றும் மரண தண்டனைக்கான குற்றச்சாட்டு பதியப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வதோதராவில் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் நியூசிலாந்து கேப்டன் மைக்கேல் பிரெஸ்வெல் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். மேலும் இந்திய நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி மீது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
காரைக்காலில் சுற்றுலாத்துறை சார்பில் ஜனவரி 16 முதல் 18 வரை கார்னிவல் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள், மலர் கண்காட்சி ஆகியவை நடைபெற உள்ளதாக புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஜனவரி 16 முதல் 18 வரை கார்னிவல் திருவிழா, காய், கனி, மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். இரவு 7:10 முதல் 7:30 வரை உலக சாதனையாளர் யோகா வைஷ்ணவியின் நடன இயக்குடன் யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. அதனுடைய துவக்கமாக 7:30 முதல் 8:30 வரை கார்னிவல் திருவிழாவுடைய துவக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மலர் கண்காட்சி சுமார் 6 மணி அளவில் அன்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறாங்க. புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவது உறுதி என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி 2,500 ரூபாயாக உயர்த்தி உள்ளதாக தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியலுக்கு வந்ததாலேயே முதலமைச்சர் இதை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் பார்வையிட்டு மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார். திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் முதல் சுற்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் பார்வையிட்டார். காட்சிப்படுத்தி இருந்த படைப்புகள் குறித்து ஆட்சியருக்கு மாணவ மாணவியர் விளக்கம் அளித்தனர். அனைவரும் பங்கேற்பு சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். தேர்வு செய்யப்பட்ட 240 படைப்புகள் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3 வரை நடைபெறும் அறிவியல் திருவிழாவில் இடம்பெறும். இந்த கண்காட்சியில் உதவி ஆட்சியர் வினோதினி, மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஜான் பிரிட்டோ, அமுதா, சண்முகநாதன், கல்லூரி இணை பதிவாளர் விஜய், அறிவியல் திருவிழா ஒருங்கிணைப்பாளர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே பெட்டிக்கடை உரிமையாளர் வீட்டின் மேற்கூரை ஓட்டை உடைத்து 5 பவுன் நகை, வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகரைச் சேர்ந்த ஜாவித் அதே பகுதியில் சாலையோரம் பெட்டிக்கடை வைத்துள்ளார். ஜனவரி 6ஆம் நாள் அவர் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு ஹைதராபாத்தில் உறவினர் திருமண விழாவிற்கு சென்றுள்ளார். மீண்டும் இன்று வீடு திரும்பிய போது வீட்டின் மேற்கூரை ஓட்டை உடைத்து கொள்ளையர்கள் 5 பவுன் நகைகள், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் புகார் அளித்ததால் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் படைப்புகள் காண்போரை கண் கவர்ந்தனர். ஆண்டிப்பட்டி தனியார் பள்ளியில் வளர்ந்த இந்தியா எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தாளாளர் டைமண்ட் பாண்டி செல்வம் தலைமை தாங்கி இந்த அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பச்சையப்பா பள்ளி நிர்வாகி லட்சுமி வாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினார். பள்ளி மேலாண்மை இயக்குனர் கபில், பள்ளியின் இயக்குனர் வாகினி, தலைமை ஆசிரியர் ஹேமலதா, துணை தலைமை ஆசிரியர் அருணா, முருகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்காட்சியில் ராணுவ வீரரின் நவீன தகவல் தொடர்பு கருவியுடன் கூடிய ஸ்மார்ட் யூனிஃபார்ம், நவீன விவசாய நீரேற்றும் கருவி, காற்றாலை மின்சாரம் தயாரித்தல் குறித்த செயல் விளக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே சவிதா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பண்டைய தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம், வழிபாடு, போக்குவரத்து ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் ஊரமைப்பு உருவாக்கப்பட்டு இருந்தது. பூவிருந்தவள்ளி அருகே சவிதா பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மருத்துவக் கல்லூரி, சட்ட கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பொது பானையில் பொங்கலிட்டு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த விழாவில் தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் கோவில், விவசாயம், மண்பாண்டை கடை,
பம்பு செட், குதிரை வண்டி, மாட்டு வண்டி, கலப்பை, ஜல்லிக்கட்டு காளை, ராட்டினம், ரயில் வண்டி என 40ற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆகிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிலம்பம், சடுகுடு, உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மன்னார்குடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் AI தொழில்நுட்ப ரோபோ அனைவரையும் கவர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்படும் தேவி மெட்ரிகுலேசன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மருத்துவர் பிரகாஷ் மூர்த்தி, தொழில் முனைவோர் கௌரி, சுகாதார அதிகாரி தமிழ்ச்செல்வன், பள்ளி தாளாளர் பிரதாப் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை மேம்படுத்த தண்ணீர் சேமிப்பு சிக்கனம், மண் அரிப்பை தடுத்தல், சூரிய குடும்பம், தானியங்கி போக்குவரத்து சிக்னல், கணித புதிர்கள், மலையர்களுக்கான செயல்வழி கணிதம், பேரிடர் மேலாண்மை, புதுமையான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பார்வைக்கு வைத்திருந்தனர். மேலும் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், விவசாயம் குறித்த விழிப்புணர்வு, உணவை மருந்து, பிளாஸ்டிக் தவிர்த்தல், சந்திராயன் விண்கலம் செயல்படும் முறை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் செல்போனில் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு ரோபோ பதிலளித்த விதம் அனைவரையும் கவர்ந்தது. கண்காட்சியில் அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்ல நாட்டுப்புற கலைகளான பொம்பலாட்டம், தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, கிராமிய பாடல்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியை பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் பார்வையிட்டனர். எறும்பூண்டி கிராமத்திலிருந்து மேக்கலூர் வழியாக கீழ்பெண்ணாத்தூர் செல்லும் தார் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் எறும்பூண்டி கிராமத்திலிருந்து மேக்கலூர் வழியாக கீழ்பெண்ணாத்தூர் செல்லும் தார் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பூதமங்கலம், வேடந்தாவடி, மங்களம், எறும்பூண்டி, கொதன்வாடி, கடப்பனந்தல் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும், பள்ளி மாணவர்களும், பொதுமக்களும் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் எறும்பூண்டி கிராமத்திலிருந்து மேக்கலூர் வழியாக கீழ்பெண்ணாத்தூர் செல்லும் தார் சாலையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லியில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு பகுதியில் திமுக மாவட்ட பிரதிநிதி லயன் ஜே. சுதாகர் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமை தாங்கினார். விழாவில் மகளிர் குழு பெண்கள் பங்கேற்ற கோல போட்டி, உரியடிக்கும் போட்டி, இசை நாற்காலி, முறுக்கு சாப்பிடும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதையடுத்து இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து இயற்கைக்கும் சூரியனுக்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள், தூய்மை பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 2000 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளுடன் ரூபாய் 3000 வழங்கினர். அப்போது அனைவருக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 கிடைத்ததா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு, எந்த மாநிலத்திலும் இல்லாதவாறு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 வழங்கியவர் நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் ஆவடி நாசர் பெருமிதம் தெரிவித்தார். அதன் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து 2000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட ஜெகநாதபுரத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட ஜெகநாதபுரத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறுவர் சிறுமிகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன.
அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் VLC மெர்சி எஸ்தர் ராணி, காஞ்சிபுரம் மாவட்ட வர்த்தகத்துறை தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் VLC ரவி அண்ணாச்சி ஆகியோர் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து குன்றத்தூர் ஜெகநாதபுரம் பகுதியில் வசிக்கின்ற மும்மதங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்து இயற்கையையும் சூரியனையும் வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் செயல்படும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் தமிழர்களின் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் 14ஆம் தேதி தமிழர் திருநாளான பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு முன்னதாகவே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செயல்படும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கலா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவில் சாதி மத பேதமின்றி 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தமிழர் பாரம்பரியப்படி சேலை அணிந்து கொண்டு பொங்கல் வைத்து இயற்கையையும் சூரியனையும் வழிபட்டனர். மேலும் மாணவிகள் நடனமாடி மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வல்லாளப்பட்டி கிராமத்தில் திரௌபதி 2 திரைப்படம் வெளியிடக்கூடாது என கிராம மக்கள் கோஷமிட்டனர். சில மாதங்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியிடம் 3ஆம் வல்லாள தேவர் வரலாற்றை திரௌபதி 2 என திரைப்படம் எடுப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட்ட பொழுது அவரிடம் நாங்கள் வல்லாள தேவன் வரலாற்றை திரித்து வேறு சமூகத்தின் பெயரால் திரைப்படம் எடுத்து விடாதீர்கள் என கேட்டுக்கொண்டோம். அதற்கு அவர் கண்டிப்பாக படத்தை முடித்தவுடன் உங்களிடம் காட்சிப்படுத்தி விட்டுதான் திரையிடுவேன் என கூறியுள்ளார். கிராம பொதுமக்கள் 2-3 முறை வழக்கறிஞர் மூலம் சட்டப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்தும் அவர் எந்தவித விளக்கமும் சொல்வதற்கு தயாராக இல்லாமல் அவற்றை புறக்கணித்துள்ளார். திரௌபதி 2 படம் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என வல்லாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோவில் முன்பு கிராம மக்கள் கோஷமிட்டனர். இதில் அம்பலக்காரர்கள், இளங்கட்சிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கத்தில் பாஜக கட்சியினர் சார்பில் நம்ம ஊரு மோதி பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மில்லத் நகர் பகுதியில் பாஜகவின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நம்ம ஊரு மோதி பொங்கல் கொண்டாட்டத்தில் மாவட்ட தலைவர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த 108 பெண்கள் மோதி பொங்கல் வைத்ததுடன் மகளிருக்கான கோல போட்டிகள், மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டனர். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மாவட்ட தலைவர் கீர்த்திக் செல்வகுமார், மாவட்ட பொதுச் செயலாளர் தேவிகா, செங்கம் நகர தலைவி பச்சையம்மாள், செங்கம் நகர தலைவர் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளையாட்டு என்பது உடல் நலத்தையும் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் முக்கியமான கருவி என்று அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஏரகம்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் பொங்கல் திருநாளையொட்டி விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசையும் கோப்பையையும் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், விளையாட்டு என்பது உடல் நலத்தையும் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் முக்கியமான கருவி என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் முத்துக்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கருணாகரன், மாவட்ட கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் மயில்சாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கைபந்தாட்ட போட்டியினை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே ஆடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் மாபெரும் கைபந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 7,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும், 4ஆம் பரிசாக 3,000 ரூபாயும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஒன்றிய செயலாளர் சுந்தர ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆத்தூரில் திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளர் சார்பில் திராவிட பொங்கல் விழா
திமுகவினருக்கு நலத்திட்ட உதவிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஸ்ரீராம் சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள், துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் மற்றும் திராவிட பொங்கல் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஸ்ரீராம் ஆகியோர் 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரியில் பாலமுருகன் கோவிலில் உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் திருக்குறள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய அறங்காவலர் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தலைமை வகித்தனர். இந்த திருக்குறள் போட்டியில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் குன்றங்குடி பொன்னம்பல அடிகளால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். முன்னதாக அரங்கில் திருக்குறள் முதலறிஞர் கவிஞர் ராதாகிருஷ்ணன் எழுதிய 2 புத்தகங்கள் வெளியிட்டனர். இந்நிகழ்வில் வேலூர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் துணைத் தலைவர் செல்வம், தனியார் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் வினோத் காந்தி, பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் மரண தண்டனைக்கான குற்றச்சாட்டு பதியப்படும். ஈரான் அட்டர்னி ஜெனரல் முகமது அசாத் எச்சரிக்கை. முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இந்திய நட்சத்திர வீரர்களான ரோக்கோ மீது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.